ஆக்சுவலி தீஸ் பீப்புள் ஒர்க் ஸோ ஹார்ட் அண்ட் டேக் ஸோ மச் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஆஃபீஸில் ஈவன் வீட்லேயே கூட நிறைய பாலிடிக்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதனால நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. ப்ளஸ் இவங்களுக்கும் ஏஜ் ஆகுது. 20ஸ்ல 30ஸ்ல ஓடி ஓடி வேலை பார்த்த மாதிரி 40ஸ்ல இவங்களால ஓட முடியல. இந்த ஃபிசிக்கல் இன்னபிலிட்டினால இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு ஃபியூவலிங் ஃபேக்டரா இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் வேற இருக்கு. ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனோட ஒரு முக்கியமான வேலையே நம்ம மைண்டை நல்லா ரிலாக்ஸ்டா காமன் கம்போஸ்டா வச்சுக்கிறது தான். இப்ப மாத சுழற்சி சரியா நடந்து கருமுட்டை வெடிக்காததுனால இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனே வராது. சோ இதனாலதான் இவங்க இவ்வளவு இரிட்டபிளா இருக்காங்க. என்னைய பர்சனலா கேட்டீங்கன்னா சம் அமௌண்ட் ஆஃப் போல்ட்னஸ் அண்ட் ரூட்னஸ் மஸ்ட் தான் சொல்லுவேன். ரொம்ப ஸ்வீட்டா இருந்தா எல்லாரும் ஈஸியா அட்வான்டேஜ் எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது பத்தி பேசும்போதே எனக்கு நான் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். அது என்னன்னா, மென்டல் ஹெல்த் பத்தி நான் பேசணுமா? லைக் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ், டாக்ஸிக் பீப்புள், வீட்டில் இருக்கிற டாக்ஸிக் பீப்புள், இல்லை ஆஃபீஸில் இருக்க டாக்ஸிக் பீப்புள், இவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி இவங்களோட போராடினாலும் நம்மளோட மென்டல் ஹெல்த்தை நம்ம ப்ரிசர்வ் பண்றது அப்படிங்கறத பத்தி நான் பேசணுமான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேணும்னா நான் பேசுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ரொம்பவே அட்ரஸ் பண்ணப்படாத பட் ஒரு முக்கியமான இன்னொரு சிம்டம் என்னன்னா இரிட்டேஷன் அண்ட் பர்னிங் சென்சேஷன் ஆஃப் ஜெனிட்டோ யூரினரி ட்ராக்ட். பிறப்பு பாதை, சிறுநீர் பாதையில ஒரு எரிச்சல் இருக்கும் அண்ட் வெஜினல் ட்ரைனஸ் இருக்கிறதுனால நோய் தொற்று ஏற்பட்டு இவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகம்.